ஹலோ எவ்ரிவான், இது எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடில யூனிட் 5 ஓட 4th லெக்சர். இது வரைக்கும் நம்ம இந்த யூனிட்ல ஹோம் ஆட்டோமேஷன் பார்த்தோம், அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் பார்த்தோம், அடுத்து ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்மார்ட் ஹெல்த் கேர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் ஹெல்த் கேர். Smart healthcare uses IoT devices and sensors to monitor patients, track health data and improve treatment. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டடா இந்த ஐஓடி டிவைசஸ் சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே வரலாம். ஸோ அவங்க ஹெல்த் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணலாம். அடுத்து ட்ராக் ஹெல்த் டேட்டா. ஸோ ட்ராக் ஹெல்த் டேட்டானா இப்ப நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுல ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் ஹெல்த் மானிட்டரிங், ரிமோட் டயக்னாசிஸ் அண்ட் ஃபாஸ்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஸோ இதனால நம்ம ரியல் டைம்ல அவங்க ஹெல்த் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதுல நம்ம அப்படி மானிட்டர் பண்றதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு அதுக்கு உடனே எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுல உள்ள அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங். ஸோ நம்ம எல்லா இதுலயுமே பார்த்துட்டே வர்றதுதான். இங்க என்ன பண்றாங்கன்னா ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங். ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பார்க்கணும் இல்லாம எப்படினாலும் நம்ம அதை அவங்கள மானிட்டர் பண்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. ஸோ பாருங்க எப்படின்னு. ஸ்பெஷல் சென்சார்ஸ் ஆர் யூஸ்டு டு மானிட்டர் எ பேஷண்ட்ஸ் ஹெல்த் ஃப்ரம் ஹோம் ஆர் அவுட் சைட் ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்களோட வீட்ல இருந்தே நம்ம மானிட்டர் பண்ற மாதிரி நம்ம சென்சார்ஸ் கொண்டு வரோம். எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் மானிட்டரிங், பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், குளுக்கோஸ் லெவல் மானிட்டரிங் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஸோ இதை மாதிரி ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இதை மாதிரி அந்த கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் அந்த வீட்ல இருந்தே நம்ம அவங்க இதோட மானிட்டர் பண்ணிட்டே வரோம். ஸோ அப்படி அவங்க ஹெல்த்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உடனே நமக்கு அது தெரிய வந்து நம்ம அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கலாம். If anything unusual happens, an alert is sent to the doctor. ஸோ அது மாதிரி கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் போட்டு இப்படி மானிட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த்ல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னா உடனே ஒரு அலர்ட் வந்து சென்ட் ஆயிரும், அவங்களோட டாக்டருக்கு சென்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங். அவங்களோட வீட்ல இருந்தே அவங்களோட ஹெல்த்தை நம்ம மானிட்டர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வியரபிள் ஹெல்த் டிவைசஸ். டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் வாட்சஸ் ஆர் ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் கேன் ட்ராக் ஸ்டெப்ஸ் வால்க்டு, ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி. ஸோ சொன்னதுதான். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுல வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், நம்மளோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கூட ஒரு சில டிவைசஸ் வந்து மானிட்டர் பண்ணும். இது எல்லாமே ஈஸி டு வியர் அண்ட் யூஸ் டெய்லி. நம்ம ஈஸியா அதை நம்ம வியர் பண்ணிக்கலாம், டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப்ஸ் யூசர்ஸ் டு ஸ்டே ஹெல்த்தி. ஸோ இது மூலமா நம்மளோட இதெல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்றதுனால நம்ம ஹெல்த்தியா இருந்துக்கலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிமெடிசின். டெலிமெடிசின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகாம ஒரு மொபைல் ஆப்லயோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ கால்லயோ டாக்டர்கிட்ட பார்த்து அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுப்பாங்க. ஸோ அதான் டெலிமெடிசின்ங்கிறது. பாருங்க, a patient can talk to a doctor using a mobile app or video call instead of visiting the hospital. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம ஒரு ஆப்ல அவங்ககிட்ட பேசிக்கலாம். யூஸ்ஃபுல் ஃபார் எல்டர்லி பீப்புள் who can travel easily. ஸோ இப்போ வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம இப்படி டாக்டர்கிட்ட ஒரு மொபைல் ஆப் மூலமா பேசுறதுக்குன்னு வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். டாக்டர்ஸ் கேன் ஆல்சோ சி பேஷண்ட் ரிப்போர்ட் ஷேர்டு த்ரூ ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ் மூலமா இருக்க அவங்களோட பேஷண்ட் ரிப்போர்ட்டையும் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் டெலிமெடிசின். நம்ம டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது, வீட்டில் இருந்த மாதிரி அவங்களோட ஆப் மூலமா நம்ம பேசிக்கலாம். ஸோ அப்படி டாக்டர் ஏதாவது நமக்கு மெடிசின் சொன்னாங்கன்னா நம்ம பக்கத்துல உள்ள ஷாப்ஸ்ல இருந்து நம்ம மெடிசின் வாங்கிக்கலாம். ஸோ இதனால நம்ம டிராவல் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் டெலிமெடிசின். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ். When an ambulance picks up a patient, it sends the patient's health information to the hospital before reaching. ஸோ இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, அந்த ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டை பார்த்தோன்னே அந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்றப்பே அவங்களோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஷேர் பண்ணிடுவாங்க அவங்க டேட்டாவை. அப்படி ஷேர் பண்ணக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸோ ஓகே இப்படி ஒரு பேஷண்ட் வர போறாங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல முன்னேற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இதான் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ்ங்கிறது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ப்ரிப்பேர் இன் அட்வான்ஸ், சேவிங் ட்ரீட்மெண்ட் டைம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து அந்த டேட்டா வந்தோடனே ஓகே இது மாதிரி தான் ஒரு பேஷண்ட் வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளான தேவையெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. யூஸ்ஃபுல் இன் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹார்ட் அட்டாக்ஸ். ஸோ ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் பில் ரிமைண்டர். ஸோ ஸ்மார்ட் பில் ரிமைண்டர்னா நம்ம மாத்திரை சாப்பிடுறது. ஸோ ஒரு சில நம்ம மாத்திரை சாப்பிட மறந்துருவோம்ல, ஸோ அப்படி மறக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ் வச்சு நம்மளுக்கு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு அலர்ட் கொடுக்குற, ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க,
ஸ்பெஷல் ஆப்ஸ் டு ரிமைண்ட் த பேஷண்ட் when டு டேக் மெடிசின்ஸ். ஸோ நம்ம எப்போ மெடிசின் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆப் மூலமா நமக்கு நோட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இஃப் a dose is missed, a notification goes to the patient or caregiver. ஸோ ஒரு மாத்திரை சாப்பிட மறந்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த நோட்டிபிகேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு போகும், இல்லைன்னா அந்த பேஷண்ட்டை பாத்துக்கிறவங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ இதான் ஸ்மார்ட் பில் ரிமைண்டர். ஸோ இவ்வளவுதான் ஸ்மார்ட் ஹெல்த் கேர்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஹெல்த் கேர்னா எழுதுங்க. அதுல ஒரு 5 அப்ளிகேஷன்: ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங், வியரபிள் ஹெல்த் டிவைசஸ், டெலிமெடிசின், ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ், ஸ்மார்ட் பில் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ அதில் உள்ள அட்வான்டேஜ் பாருங்க. மானிட்டர் பேஷண்ட்ஸ் ரிமோட்லி. ஸோ அவங்க வீட்டில் இருக்க மாதிரி நம்ம பேஷண்ட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க ஹெல்த் டேட்டா கரெக்டாக இருக்கான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அது டிடெக்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இயர்லி. ஸோ இப்படி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வேகமா தெரிஞ்சிடும். ரெடியூஸ் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் அண்ட் வெயிட்டிங் டைம்ஸ். ஸோ இப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரி நம்ம டாக்டரை பார்த்து பேசிக்கலாம், இல்லை டாக்டர் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் அடிக்கடி நம்ம போய் விசிட் பண்ணணுங்கிற தேவை கம்மியாகும். சப்போர்ட்ஸ் எல்டர்லி பேஷண்ட்ஸ். ஸோ வயசானவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் பாருங்க. டிபெண்டன்ஸ் ஆன் நெட்வொர்க் அவைலபிலிட்டி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்றதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ நெட்வொர்க் கம்மியா இருக்க ஏரியால நம்ம இது யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஹை காஸ்ட் ஃபார் சம் டிவைசஸ். ஸோ இது மாதிரி ஒரு சில டிவைஸ்லாம் நம்ம வாங்குறதுக்கு ஹை காஸ்டா இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் நீட் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் யூசர்ஸ். ஸோ இதுல ஒரு சில டிவைஸ்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நமக்கு ட்ரைனிங் தேவைப்படும். எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டா எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவுதான் ஸ்மார்ட் ஹெல்த் கேர்ங்கிறது. ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.